இப்போ என் வயசு என்ன, பெர்த் சர்டிஃபிகேட் காட்டி நிரூபிச்சிடலாம். நான் என்ன படிச்சிருக்கேன், என்னுடைய குவாலிஃபிகேஷனை காட்டி நிரூபிச்சிடலாம். எங்கள் வீடு இருக்குது, என் அட்ரஸ் ப்ரூஃபை காட்டி நிரூபிச்சிடலாம். ஆனால் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? எந்த டாக்டர்கிட்ட போய் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னா கொடுப்பானா? கொடுத்தானா அந்த டாக்டருக்கு அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போ அறிவு இருக்குங்கிறது எது சர்டிஃபிகேட்டு? அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவனெல்லாம் அறிவுள்ளவன் என்று திருக்குறள் சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ யோசித்து பாருங்க, வாசிக்க வாசிக்க என் வாழ்வில் தெளிவு பிறக்கிறது. வாசிக்க வாசிக்க எனக்கு சிக்கல். இன்னைக்கு ஒரு பரபரப்பான உலகத்தில் வாழ்றோம். இன்னைக்கு இருக்கிற பையன்கிட்ட போய் அட்வைஸ் சொல்ல முடியுமா சார்? புக் ஃபேருக்கு உள்ள போனா இப்போ புக்கு விற்கிறாங்க, உள்ள பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு புக்கு விற்கிறாங்க. நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க. பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு விற்கிது. அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறேன்னா என்னை கரெக்டாக வளர்க்குறாங்களான்னு செக் பண்ணுறேன். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலைமை. அப்போ இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு பையன்கிட்டையும் வித்தியாசமா சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கு. சார் ஒன்று சார், நான் மேடம்க்கும் சரி, நாங்களும் எங்கே போனாலும் ஸ்கூலில் காலேஜ்லலாம் எங்கிட்ட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, சார் இந்த செல்ஃபோன் ரொம்ப யூஸ் பண்ணுறான் சார், செல்ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் சார், செல்ஃபோன் வேணான்னு சொல்லுங்கள் சார் எப்படின்ட்டு நான் சொன்னேன்னா முதல்ல என் செல்ஃபோனை விற்றுட்டு தான் சொல்லணும் இல்லையா? செல்ஃபோன் நம்மை மெல்ல மெல்ல கொண்டு வந்து சேர்த்துருச்சு. இப்போது தொடர்ந்து வாசிக்கிற ஒரு ஆசிரியராக எங்கள் ஸ்கூலில், நான் எந்த ஸ்கூலில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்தனோ அதே ஸ்கூலில் வாத்தியாராகி இப்போ அதே ஸ்கூலில் நான் ஹெட்மாஸ்டராக இருக்கேன். இப்போ நீங்கள் கை தட்டினீங்கல்ல, இதையே எங்கள் ஸ்கூலில் சொன்னேன். டேய் நான் இங்கேயே படிச்சுட்டு இங்கேயே வாத்தியாரான்னு தெரியுமா? நான் பையன் சொல்கிறான், இங்கே படித்தா இங்கே தான் வேலை கொடுப்பாங்க, வேறு எங்கே வேலை கொடுப்பாங்க. அவன் பார்க்குற பார்வை வேறு. இப்போ யோசித்து பாருங்களேன், போகிற இடங்களெல்லாம் செல்ஃபோன் ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. தொலைக்காட்சி ஒரு பிரச்சனை. சீரியல் அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறாங்க பாருங்கள் டிவியில். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான் சார், ஒரு பையன் போய் ஒரு பொண்ணுக்கிட்ட என் கூட காப்பு சாப்பிட வரியா அப்படின்றான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இல்லை நீ பல்லு சரியாக வளர்க்க மாட்டேன், நான் உன் கூட வர மாட்டேன். ஒன்று அடுத்த நாள் இது ஒரு பேஸ்ட் எடுத்து வளர்க்குறான். அதுக்கு அடுத்த நாள் அவனோட காப்பு சாப்பிட போகுது. இப்படி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறானா இல்லையா? அவன் என்ன நினச்சி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை போடுறான்னா, இப்படி போட்டால் நிறைய பேர் இந்த பேஸ்ட்டை வாங்குவாங்கன்னு நினச்சி இவன் போடுறான். நம்மால் என்ன நினச்சி அந்த பேஸ்ட்டை வாங்குறான்னா, ஓ இந்த பேஸ்ட்டில் பல் வளர்க்குனா நிறைய பேர் நம்மளோட காப்பு சாப்பிட வருவாங்க போலதுன்னு இவன் நினச்சிருக்கான். அப்போது யோசித்து, இது கூட பரவாயில்ல சார், இன்னொரு அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறான். எங்கள் வீட்டு டிவியாலனா கல் எடுத்து உடச்சிருப்பேன். ஒரு நாள் ராத்திரி நம்ம வீட்டிலேருந்து ஒரு பொண்ணு வெளியே போயிட்டால் நம்ம எவ்வளோ பெரிய அசிங்கமாக நினைப்போம். ஒரு பொண்ணு ராத்திரி வீட்டை விட்டு வரா, கீழே அவங்க லவ்வர் காரை வச்சு நிற்கிறான். காருக்குள்ளே ஏறுறா, இவ ஏறுறதுக்கு முன்னால் அவங்க அப்பா உள்ளே ஏறி உட்காந்துன்னு ஓடுறதான் ஓடுறேன், இந்த ஸ்வீட் சாப்பிட்டு அப்புறம் ஓடுன்றான்.